வணக்கம் மக்களே. இந்த வீடியோல பிஎஸ்டிஎம் பத்தி முழுமையா நம்ம பார்க்க போறோம். பிஎஸ்டிஎம்ல இருக்கிற கேள்விகள் மற்றும் அதற்கான பதில்களை நம்ம பார்க்க போறோம். பிஎஸ்டிஎம் அப்படின்னா என்ன? பிஎஸ்டிஎம் அப்படின்னா பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். பிஎஸ்டிஎம்ல இருக்கிற முதல் கேள்வி, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் ஸ்டடிட் தமிழ் as மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்? ஓகேங்களா? அதுக்கான பதில் பார்த்துட்டீங்கன்னா 20% reservation is applicable to persons who have studied in Tamil as medium of instruction. என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் தமிழ் மீடியத்தில் படிச்சவங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 20%. ஓகேங்களா? தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வேலை வாய்ப்புகளில் 20% இடஒதுக்கீடு இருக்குது. இரண்டாவது கேள்வி, I have studied with English as medium of instruction from standard 1st to 4th, then from 5th standard to 8th standard, and in degree I have studied Tamil medium. Can claim under PSTM category? அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. From 1st standard to 4th standard இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? தென் 5th standard to 8th standard and டிகிரி இது ஃபுல்லா தமிழ் மீடியத்தில் படிச்சுக்கிறாங்க. கேன் ஐ கிளைம் அண்டர் பிஎஸ்டிஎம் கேட்டகரி கேட்டுக்கிறாங்க. அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா நாட் அப்ளை அண்டர் பிஎஸ்டிஎம் கேட்டகரி. ஓகேங்களா? அதனால அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? கேள்வி, ஐ ஹேவ் ரிட்டன் எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் as a private candidate and studied in my 11th and 12th standard with Tamil as medium of instruction. Can I apply under பிஎஸ்டிஎம் கேட்டகரின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கான பதில் பார்த்துட்டீங்கன்னா cannot apply under பிஎஸ்டிஎம் கேட்டகரி. ஓகேங்களா? அவங்களால பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? கேள்வி, I have studied from 1st to 8th standard with Tamil as medium of instruction and I was taught in English medium of instruction in my degree course. In this circumstance, can I apply under PSTM reservation category for the post eligible for degree course as prescribed educational qualification அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கான பதில் பார்த்துட்டீங்கன்னா for the vacancies notified for the degree as prescribed educational qualification, the candidate cannot apply under PSTM category. However, for vacancies notification SSLC or higher secondary as prescribed educational qualification, claim the reservation under PSTM reservation category. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கேள்வி, I have studied from 1st standard to 8th standard in Tamil medium and I have studied my degree course through distance education and written the examination in Tamil. Can I claim under PSTM category for qualifications prescribed for degree standard? அதுக்கான பதில் பார்த்துட்டீங்கன்னா can apply under PSTM category. The candidate has to obtain a PSTM certificate at degree level from the university concerned. ஓகேங்களா? அதை பார்த்துட்டீங்கன்னா 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா டிகிரி கோர்ஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லாம் பண்ணிக்கிறாங்க. எக்ஸாமினேஷனும் தமிழ் எழுதியிருக்கிறாங்க. அவங்க பிஎஸ்டிஎம்க்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு கேன் அப்ளை அண்டர் பிஎஸ்டிஎம் கேட்டகரி. ஓகேங்களா? அவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து 6வது கேள்வி, ஐ வாஸ் அட்மிட்டட் டு 3rd standard directly as per Right to Education Act and I studied from 3rd standard to 12th standard and degree course also through Tamil medium. Can I apply under PSTM reservation category? ஓகேங்களா? அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கான பதில் பார்த்துட்டீங்கன்னா cannot apply under PSTM reservation category. அதை பார்த்தீங்கன்னா 3rd standard டைரக்டா ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற ஆக்ட் படி டைரக்டா 3rd ஸ்டாண்டர்ட்ல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் தென் டிகிரி இது எல்லாமும் தமிழ் வழியில படிச்சுக்கிறாங்க. அவங்க பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டா cannot apply. ஓகேங்களா? அப்ளை பண்ண முடியாது.
அடுத்து 7வது கொஸ்டின், for candidates to apply under PSTM category, it is necessary to obtain scholarship for having had studied the course in Tamil medium. அதுக்கான பதில் பார்த்துட்டீங்கன்னா நோ. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, the school which I studied from 1 to 10th standard had been closed. Where can I get PSTM certificate? 1ஆவதுல இருந்து அது 10வது வரைக்கும் படிச்ச ஸ்கூல் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கான பதில் பார்த்துட்டீங்கன்னா, the PSTM certificate can be obtained from the district educational officer or chief educational officer concerned. ஓகேங்களா? 1ஆவதுல இருந்து 10வது வரைக்கும் படிச்ச ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஆர் சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அவங்ககிட்ட நீங்க சைன் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, the medium of instruction has been mentioned in the mark sheet or transfer certificate. Is it sufficient? அது என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, the medium of instruction தமிழ் அப்படிங்கிறத பார்த்துட்டீங்கன்னா மார்க் ஷீட் ஆர் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவே போதுமானதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதுக்கான பதில் பார்த்துட்டீங்கன்னா இட் இஸ் சஃபிசியன்ட் இஃப் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் மென்ஷன்ட் இன் மார்க் ஷீட் ஆர் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஆஸ் தமிழ். மார்க் ஷீட் ஆர் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ல தமிழ் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவே போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, I have studied 1st to 12th standard with Tamil as medium of instruction. I studied my degree course with English as medium of instruction and I was allowed to write the exam in Tamil. Can I claim my reservation under PSTM category? அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா cannot apply under PSTM reservation for the qualifications as prescribed with degree standard. அடுத்த கேள்வி, I have studied Tamil as medium of instruction from 1st to 12th standard and I have completed my degree in English medium and I have studied another degree course with Tamil as medium of instruction. Can I claim PSTM category? அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அதாவது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 1ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் தமிழ் வழியில படிச்சுட்டாங்க. முதல் டிகிரி பார்த்துட்டீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம், 2வது டிகிரி பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம். இப்படி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு அப்ளை பண்ண முடியுமா பிஎஸ்டிஎம்க்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கேன் அப்ளை பிஎஸ்டிஎம் கேட்டகரி ஃபார் த குவாலிஃபிகேஷன் பொசஸ்டு வித் தமிழ் மீடியம் கோர்ஸ். ஓகேங்களா? அவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. நன்றி மக்களே. இந்த வீடியோல பிஎஸ்டிஎம் பத்தின முழு தகவல்களையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இதே மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.